ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் எள் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த துவையல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு எள், அதாவது நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அது போக கறிவேப்பிலை ஒரு சின்ன கொத்து, புளி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு, இது மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்குங்க. பூண்டு ஒரு 7, சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10. இதுக்குள்ளே நான் வைக்க மறந்துட்டேன். சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுமனே கொஞ்சம் சூட் பண்ணிக்கோங்க. சூட் பண்ணிவிட்டு எள்ளை அதில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். எதுக்கு அப்படின்னா எள்ளு முதல்ல கொஞ்சம் கசப்பு தன்மையுடையது. நல்லா வறுபட்டுச்சு அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் மாறும். பின்ன இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது கருகிரும், சுத்தமாக டேஸ்ட்டு போயிடும். அதனால் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி வறுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த எள் எல்லாமே நல்லா வறுபட்டு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சுன்ட்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு எள்ளும் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் பார்த்து நீங்கள் எள் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த எள் துவையல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா இதுக்குமே சைடிஷாக இப்போ வெறும் சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்லாம். பின்ன லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளி சாதம், இது எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த எள் துவையல் எள் சாப்பிட்றது பெண்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இருக்க நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே ஹீமோக்ளோபின் தான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. அதிகபட்சம் 10 மினிட்ஸில் நம்ம இந்த துவையல் செஞ்சிடலாம். எல்லார் வீட்லேயும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ மறுபடியும் இது பண்ணிக்கலாம். எள்ளை இந்த மாதிரி வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தெடுத்து வச்சுட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் போட்டு வறுக்கணும். அதாவது என்னென்ன அப்படின்னா கறிவேப்பிலை, சீரகம், பின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமானதுக்கப்புறம் வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 7 பல் பூண்டு போட்டிங்கன்னா போதும். அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பின்ன புளி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த புளி, மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டுறக்கூடாது, காஞ்ச மிளகாய் தான் போடணும். அதெல்லாமே நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. வறுத்தெடுத்து வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்க எல்லா பொருள்களையும் உள்ளே போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. எள் பின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, கொரகொரப்பாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை நைஸாக வேணுனாலும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.